ஐயப்பனுடைய வரலாறு. சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். விஷ்ணு பூமியில மோகினி அவதாரம் எடுக்கும் போதுதான் ஐயப்பன் பிறந்திருக்காரு. இந்த ஐயப்பன் ஆகிய குழந்தைய சிவனும் விஷ்ணுவும் பம்பை நதிக்கரையிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துலதான் பந்தல ராஜா ராஜசேகர மன்னன் அந்த குழந்தைய பாக்குறாரு. அந்த குழந்தையோட கழுத்துல மணி மட்டும் தொங்குனனால அவருக்கு மணிகண்டன் பேர் வைக்கிறாரு. தனக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால அந்த குழந்தைய இவர் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட அரண்மனைக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் பாசத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு இந்த பந்தல ராஜா. ஆனா இவரோட மனைவிக்கு மணிகண்டனை மகனாயத்துக்க பிடிக்கல. மணிகண்டனுக்கு 11 வயசு ஆகும் போது மணிகண்டன் தான் அடுத்த ராஜான்னு சொல்லி நாடு முழுவதும் பேசப்பட்டது. அதனால பந்தல ராஜாவின் மனைவி ஒரு பிளான் போடுறாங்க. தனக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரியும் அதை குணப்படுத்துவதற்கு புலிப்பால் குடித்தால் மட்டும்தான் அது சரியாகிற மாதிரியும் ஒரு பிளான போட்டு மணிகண்டனை புலிப்பால் கொண்டு வர ஒரு காட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த பந்தல ராஜாவோட மனைவி மணிகண்டனை சாதாரணமா எடை போட்டு